படிக்கின்றது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. நாம் சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய உதவுகின்றது. நன்றி. நான் தான் சிறுநீரகம். நமக்கு 2 அவரை விதை வடி சிறுநீரகங்கள் உள்ளன. இவை இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுகளுக்கு வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கின்றன. நன்றி. நான் தான் சிறுநீரகம். நமக்கு 2 அவரை விதை வடிவ சிறுநீரகம் உள்ளன. இவை இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுக்களையும் வடிகட்டி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கின்றன. நன்றி. நான் தான் இதய மார்பின் மையத்தில் நுரையீரலுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது. இது இதய தசையால் ஆனது. இது உடலில் அனைத்து பாகங்களுக்கு இரத்தத்தை அனுப்புகிறது. நன்றி. இதுதான் நுரையீரல். நுரையீரல்கள் மார்பு பகுதியில் அமைந்துள்ளன. இவை ஓரினை பஞ்சு போன்ற உறுப்புகள் ஆகும். நாம் சுவாசிக்கும் போது நுரையீரல்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றன. நன்றி. இதுதான் தண்டுவடம். தண்டுவடம் என்பது மூளையில் இருந்து அதன் தொடர்ச்சியாக பரவி உள்ள குழாய் போன்ற அமைப்பாகும். புறநரம்பு மண்டலமானது உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் நரம்பு மண்டலம் உடலில் இருந்து உணர்வுகளை மூளைக்கு, மூளையில் இருந்து செய்திகளை உடல் இயக்கத்துக்காக உறுப்புகளில் கடத்துகிறது. தானியங்கு நரம்பு மண்டலம் உடலில் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது. நன்றி. வணக்கம். நான் தான் சுவாச மண்டலம். சுவாச மண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை வழங்கி அத்திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. சுவாச மண்டலத்தை 3 முதன்மையான பாகங்கள் இணைத்து உருவாக்குகின்றன. அவை சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைகள், உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகள், விலா தசைகள் உள்ளடக்கி உள்ளது. இவை சுவாசத்தின் போது காற்றை நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் விசையுடன் தள்ளுகின்றன.